அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வீரவேல். என்னுடைய மகன் பி அஸ்வின்ராஜ் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி எவனாசிக்கோட்டையில் 11th வரைக்கும் படித்தார். அதுக்கு பிற்பாடு சின்ன சேலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் அதன் சார்பாக எலைட் ஸ்கூலில் ஒரு +2 படிப்பும் நீட் கோச்சிங்கும் கொடுத்தாங்க. அப்புறம் அதில் +2ல் 524 மார்க் எடுத்தார். நீட்டில் படித்ததால் 760க்கு 370 மார்க் எடுத்து 7.5ல் அந்த கோட்டாவில் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்தார். அதுக்கப்புறம் இப்போ தற்போது சென்னை மருத்துவக் கல்லூரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். என்னுடைய மகன் படிப்புக்கு உதவிய ஆசிரியர்கள் அக்பர் சார் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிக்கிறோம். அவங்கள்ட்ட இப்போ என்னுடைய வெளியில் கேள்விக்குறியாக இருக்கும். என்னுடைய வழிகாட்டியாக இருந்த படிப்புக்கு வழிகாட்டியாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் தங்கம். எனக்கு 2 பசங்க. பெரியவன் பேர் ராஜேஷ், சின்ன பையன் பேர் கமலக்கண்ணன். 2 பேருமே கோட்டை கவர்மெண்ட் ஸ்கூலில் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்தாங்க. பையன் 2023ல் பெரிய பையனுக்கு ரிசல்ட் வந்துச்சு. அக்பர் சார்னு ஒருத்தர் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாருன்னு எங்கள் பசங்க சொன்னாங்க. நல்ல சார்மா, நமக்கு உதவி பண்ணுவாங்க. பெரிய பையன் ராஜேஷுக்கு மார்க் வந்ததும், சார் நானும் படிக்கலை, எங்கள் வீட்டுக்காரரும் படிக்கலை, எங்கள் பையனுக்கு நல்ல காலேஜாக பார்த்து ஒரு அட்மிஷன் போட்டு கொடுங்க சார், எனக்கு யாரும் சொந்தக்காரங்க உதவி பண்ண மாட்டாங்க. சரிம்மா, அதுக்கு என்ன நான் பண்ணி தரேம்மான்னு அவரு தான் என் பையனுக்கு அட்மிஷன் போட்டார். 1 மாதம் சென்று ஃபோன் பண்ணி, இது மாதிரி மெட்ராஸில் கோடம்பாக்கத்தில் மீனாட்சின்ற காலேஜில் அட்மிஷன் கிடச்சிக்கிதுமா, நீ போய் சேர்த்து விடுன்னு சொன்னார். அதேமாரியே என் பெரிய பையனை சேர்த்து விட்டுட்டு வந்தேன். மறாவது 2வது பையன் அவனும் 12வது முடித்தான். அதே சார்கிட்ட போய் அவனுக்கும் ஏதோ பெரிய பையனுக்கு ஒரு வழி காட்டின மாதிரி சின்னவனுக்கு ஒரு அட்மிஷன் நீங்களே போடுங்க சார் அப்படின்னு சொன்னான். அவரு தான் என் சின்ன பையனுக்கு திருநெல்வேலியில் போட்டு கொடுத்தாரு. அவனும் நல்லா இப்போ படிக்கிறான். 2 பேருமே கவர்மெண்ட்டு தான் பணம் கட்டுது 4 வருஷத்துக்குமே. இதுக்கு எல்லாமே உதவி பண்ணிட்டு எனக்கு அக்பர் சார் தான், வேறு யாரும் எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் வசதியும் இல்லை. அவரும் உடம்பு சரியில்லாதவங்க எங்கள் வீட்டுக்காரரு. அவரை வச்சுக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன். அவர் தான் எனக்கு உதவி பண்ணார். அதில் மாதம் 1000 ரூபாய் எங்கள் பசங்களுக்கு தமிழ் புதல்வன், அதில் மாதம் 1000 ரூபாய் 2 பசங்களுக்குமே அக்பர் சார் தான் உதவி பண்ணி மாதம் 1000 ரூபாய் எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏற்று அவங்க அக்கௌண்ட்டில் எடுத்து செலவு பார்த்துக்கிறாரு. இது எல்லாத்துக்குமே உதவி பண்ணது அக்பர் சார் தான். அவருக்கு தான் ரொம்ப. வணக்கம், என் பேர் சத்யா. நாங்கள் எலவனாசிக்கோட்டை ஏப்புத்தூர் கிராமத்துலேருந்து பேசிகிட்ருக்கோம். எனக்கு 3 பசங்க. 3 பசங்களுமே 1வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். 2023ல் பெரிய தம்பி முடித்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் 12வது முடித்தாங்க. அவங்க மார்க்கை 498 மார்க் எடுத்திருந்தாங்க. 492 மார்க் எடுத்துட்டாங்க. ஆனால் எங்கே போகணும், யாரை பார்க்கணும், என்ன படிக்க வைக்கணும் எதுவுமே எங்களுக்கு தெரியல. அதனால் சாருக்கிட்டே தான் நாங்கள் போய் கேட்டோம். சார் தான் எங்களுக்கு அட்மிஷன் போட்டார் காலேஜுக்கு. சென்னையில் ஸ்ரீ சாய்ராம் காலேஜில் போட்டு விட்ருந்தாரு. சீட்டு கிடச்சிது. தம்பி இப்போ படிச்சிட்ருக்காங்க. 2வது வருஷமும் முடிச்சிட்டாங்க. 3வது வருஷம் போகிறாங்க. அப்புறம் தமிழ் புதல்வன் காசு 1000 ரூபாய் தம்பிக்கு மாதம் பணம் வந்துட்டுருக்கு. 2வது தம்பி 12 அதே மாதிரி தான் 1வதுலேருந்து 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அவங்களும் 482 மார்க் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கு தெரியல சார், நீங்களே உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டோம். அக்பர் சார் தான் அவனுக்கும் தம்பிக்கும் ரெடி பண்ணார். கோயம்புத்தூரில் ஸ்ரீ ராமகிருஷ்ணான்ற காலேஜில் சீட்டு கிடச்சிது. இப்போ தம்பி 1வது வருஷம் முடிச்சுட்டு 2வது வருஷம் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் தமிழ் புதல்வன் காசு 1000 ரூபாய் மாதம் ஏறிட்டுருக்கு. எல்லாமே அக்பர் சார் மூலியமாக தான். நாங்கள் ரொம்ப கஷ்டமான குடும்பம். எங்கள் சைட்லேருந்து யாரும் பட்டதாரி கிடையாது. எங்கள் வீட்டுக்காரரும் படிக்கலை, நானும் படிக்கலை. எங்கள் பசங்க தான் இப்போ படிக்கிறாங்க. எல்லாருமே சார் தான் உதவி பண்ணார். சாருக்கு ரொம்ப நன்றி.